என்ன சொல்லுங்க? நீங்க திருவிழாவை நடத்துங்க, போங்க. மாசி கிளறிய மொட்டை அடிங்க, அடிக்காம போங்க. ஆனா தாய் கிளவி படம் போட்டா எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்த்தே ஆகணும். சிபி, தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. இப்போ நீங்கள் தலைவர் பட டைரக்டர், நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் இருந்து நிகழ்ச்சியை சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெரிய விஷயம். ஆனால் சிபி, நம்ம 2 பேர் தான் படம் பண்ணுறதா இருந்துச்சு சுதனோட. நீ மட்டும் எஸ்கேப் ஆகிட்ட என்னைய விட்டு. சூரியண்ண, லவ் யூண்ண. அதாவது நம்ம இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு நம்ம அவங்க 2 பேர் மாதிரி இருக்கணும்ண்ணே, நம்ம 2 பேர். மேம் இருங்க ப்ளீஸ் மேம். நட்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் மேம் நான். ஆமாம் மேம், 2 பேரும் நீங்கள் 2 பேர் லேடிஸாக மாறிடுவீங்களான்னு கேட்குறாங்க மேம். சிங்கம்புலி அண்ணன், திரையுலகின் மூத்தவர். அவர் வந்து தூங்குறீங்களாண்ணே? இல்லைண்ணே, சரிண்ணே. இந்த படத்துக்கு கமர்ஷியலாக சாங் போடுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா சிச்சுவேஷ்னல் சாங் எல்லாமே. ஆனால் அதை ரொம்ப ட்ரெண்டியாக சூப்பராக போட்டு கொடுத்தாரு. பாட்டை டக்குன்னு போட்டுருவார், ஆனால் அதை நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம நினைக்கிற ஆசைப்படுற எல்லா விஷயங்களையும் 100% எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணிட முடியுது. அதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது இவங்க எல்லாரும் தான். ஸோ இவங்க எல்லாரும் தான் இந்த மேடையில் நிறுத்தணும்னு நான் நினச்சேன். தேங்க்யூ கலை, தேங்க்யூ ராகுல். இதில் இவங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நல்ல பொண்ணாக இருந்தால் யாராவது சொல்லுங்கள், ராகுலுக்கும் கார்த்திக்கும். ஐயோ, மேட்ரிமோனி ஃபங்க்ஷன் ஆகிப்போச்சு. இதில் முனிஷ்காந்த் அண்ணன் கேரக்டர் அப்படி தான் இருக்குது. எப்படியாவது கல்யாணம் பண்ணி அதான் அவருக்கு கல்யாணம் போட்டு ஏதாவது நடந்துருச்சு தான் நல்லா இருக்கும், ஒரு 10 பவுட் போட்டால் ஒரு பிள்ளை படிக்கிறாக்குது அப்படின்னு சொல்லி அவர் இருப்பார். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Thank you so much வந்ததுக்கு. இப்போ நீங்கள் தலைவர் பட டைரக்டர், நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் இருந்து நிகழ்ச்சியை சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெரிய விஷயம். ஆனால் சிபி, நம்ம 2 பேர் தான் படம் பண்ணுறதா இருந்துச்சு சுதனோட. நீ மட்டும் எஸ்கேப் ஆகிட்ட என்னைய விட்டு. போய் தலைவர் பக்கத்தில் போய் நீ உட்காந்துக்கிட்ட. நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இருந்தாலும் நான் திரும்ப வரணும். அண்ணா அக்ரிமெண்ட் போட்டிருக்கீல்ல, அது போதும். ஓகே, தேங்க்யூ சிபி. அண்ட் கார்த்திக் வேணுகோபாலுக்கு அப்புறம் வரேன். சூரியண்ண, லவ் யூண்ண. அதாவது நம்ம இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு நம்ம அவங்க 2 பேர் மாதிரி இருக்கணும்ண்ணே, நம்ம 2 பேர். மேம் இருங்க ப்ளீஸ் மேம். நட்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் மேம் நான். ஆமாம் மேம், 2 பேரும் நீங்கள் 2 பேர் லேடிஸாக மாறிடுவீங்களான்னு கேட்குறாங்க மேம். நாங்கள் மாறுறதுக்கு ரெடினாலும் பார்க்குறதுக்கு யார் இருக்கான்னு தெரியல. நான் ஒரு தடவை மாறி இருக்கேன் ஒரே ஒரு படத்தில். அண்ணனை இப்போ அந்த கெட்டப்பில் பார்க்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. நானும் சூரியனும் இதே மாதிரி வந்து சூரியனோட 50வது ஆண்டு விழாவில் கொண்டாடும்போது ஒரு கூட்டு கிளியாக ஒரு அந்த மாதிரிலாம் பாட்டு பாடியே பாட்ட. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. உங்களுக்கு இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. நான் அண்ணன்ட்ட கேட்டது ஃபஸ்ட்டு சொன்னது, அண்ணன் இந்த படத்தை நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாருக்கும் படம் பிடிக்குன்றது ஒன்று. அந்த குடும்பம் மதுரையில் ஒரு தேட்டருக்கு போச்சுன்னா அந்த ஷோ ஃபுல்லாகிடும் நமக்கு. அன்றைக்கி மதுரையில் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் வரும்ன்ற ஒரு காரணம் தான். தேங்க்யூண்ணே. இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டீங்க. அப்படி இருக்க ஒரு சூழலில் வந்து இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. இப்போ இந்த படத்துக்குள்ளே வரேன் நான். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ். சினிமாவில் வந்து ஏதாவது ஒரு ரோல் நடிச்சிடணும்னு ஆசையோடு வந்தவன் தான் நான். அது வந்து சின்ன ரோலாக இருந்தாலும் சரி, ஒரு காமெடியன் ரோலாக நடிச்சிடணுன்றது தான். ஆனால் ஒரு லீட் ரோல் கிடைக்கும்போது அதை நல்லா பண்ணிடணும்னு நினச்சேன். அப்புறம் ஹீரோ வாய்ப்புகள் வந்தது. மக்கள் எல்லாம் கைத்தட்டி சக்ஸஸ்ஃபுல் ஹீரோன்னு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன், ஃபேமிலி நல்லா இருக்குது, எல்லாமே ஓகே. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. அதில் முக்கியமாக அருண்ராஜா வந்து டைரக்டர் ஆகணுன்னு தான் வந்து, என்னை விட அவனுக்கு தான் சினிமாவில் வந்து இருக்கணுன்றது ஆசை காலேஜ் படிக்கும்போது. ஆனால் அவன் இன்னும் ஆகலையே. அப்போ நம்ம இது இல்லை சக்ஸஸ் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அவனை கூப்பிட்டு, நீ ஒரு கதை எழுதுறா, நம்ம படம் ப்ரொடியூஸ் பண்ணுவோன்னு அவன் சொன்ன மாதிரி அருண்ராஜாக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், என் நண்பனுக்காக. ஏன்னா நான் அந்த கனா ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தேன், மக்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒரு மேடை கொடுத்துருக்கீங்க.
அதில் எனக்கு கிடைச்ச அந்த பணத்தின் மூலமாக அந்த மேடையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அதில் கொஞ்சம் ஆட்களை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த படம் பண்ணதுன்னு. அந்த படமும் டைட்டிலே கனவோட திருச்சியிலேருந்து கிளம்பி வந்தவங்க நான் அருண்ராஜா எல்லாருமே. ஸோ அப்படி ஆரம்பித்தது முதல் படமே. அதாவது பெண்கள்லாம் பாவம், அதனால அவங்கள வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படி கிடையாது. பெண்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், அதை சொல்கிறதுக்காக தான் நாங்கள் படம் எடுக்க ஆரம்பித்தோம். அதுதான் கனாவில் நாங்கள் ஆரம்பித்தது. ஸோ கனாவில் அது நடந்து வேர்ல்டில் ஃபஸ்ட் டைம் விமென்ஸ் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் கனா. அதில் அருண்ராஜா வந்து டைரக்டராக அறிமுகமானார். அதுக்கடுத்து ஏன்னா காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் ஒரு படம் பண்ணுற நேரத்தில் பேரலாக இன்னொரு படம் ஷூட்டிங் போனேன்னா நிறைய காசு கொடுப்பாங்க. மக்கள் அப்படி ஒரு இடத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கீங்க. அப்போ இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் படம் பண்ணுறதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கணும். அப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு போது யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து சினிமா கனவோட நிறையா பேர் வந்தாங்க. சினிமா வாய்ப்புகள் கிடைக்காம யூடியூப் மூலமாக நம்மளுடைய ஃபேஸை நம்ம அடையாளப்படுத்திக்கலாம், இல்லை ரைட்டிங் அடையாளப்படுத்திக்கலாம். அதன் மூலமாக இப்போ நான் டெலிவிஷன்லேருந்து வந்த மாதிரி யூடியூப்லேருந்து வரதுக்கு நிறையா பேர் இருந்தாங்க. அப்போ ஒரு டீமை பார்த்தேன். நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடுராஜான்னு ஒரு படம் எடுத்தோம். கார்த்திக் வேணுகோபால் அவர் வந்து அந்த படத்தில் ரியோவை அதில் வந்து ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவரும் அதில் வந்து பண்ணார். அதான் யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து தமிழில் பண்ண ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வாழ் பண்ணோம், அப்புறம் டாக்டர் பண்ணோம், டான் பண்ணோம், குரங்கு பெடல்னு ஒரு ஃபிலிமை ப்ரெசென்ட் பண்ணோம். அந்த படம் இப்போயும் தமிழ்நாட்டில் நிறைய பள்ளிக்கூடங்களில் ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் கலெக்ஷனில் வராது, ஆனால் அது எல்லாமே பசங்களுக்கு போய் ரீச் ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு எங்கேயோ பிளெஸ்ஸிங்காக வந்துட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கடுத்து கொட்டுக்காளி பண்ணோம். கொட்டுக்காளியும் ஒரு விமன் எவ்வளோ ஸ்ட்ராங், எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்கிற ஒரு படம் தான். அது மெயின் ஸ்ட்ரீமாக கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் பண்ணல அதை. ஆனால் இப்படி ஒரு கதையை ஏன் நம்ம இங்கே சொல்லி பார்க்கக்கூடாதுன்னு PS வினோத்ராஜ்ன்ற ஒரு டேலண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்ட படம் தான். இதை ஏன் தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும்லாம் கேட்டாங்க. ஏன் தேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி படத்தை ஆடியன்ஸ் ஒரு தடவை முயற்சி பண்ணிட்டோம். நான் டீம்கிட்ட சொன்னது அதான், இந்த படத்துக்கு 2 ரியாக்ஷன் தான் இருக்கும். ஒன்று எக்ஸ்ட்ரீமாக பாராட்டுவாங்க, இல்லைன்னா எக்ஸ்ட்ரீமாக திட்டுவாங்க, எங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது புரியல. ஆனால் இது ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும், இதில் நடித்த எல்லாரும் வெளியில் தெரிய ஆரம்பிப்பாங்கன்னு. நான் கொட்டுக்காளியோட சக்ஸஸை நேற்றும் இன்றைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு போயிருக்கும்போது மொத்தம் 8 அவார்டு அமரனுக்கு கிடச்சிது, 2 அவார்டு கொட்டுக்காளி கிடச்சிது. அதில் ஒன்று பெஸ்ட்டு டைரக்டருக்கானது, இன்னொன்று பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ்க்கானது. பெஸ்ட் ஆக்டரில் சூரியனும் நானும் நாமினேஷனில் இருந்தோம். நான் ஜெயிச்சிட்டேனே, தேங்க்யூண்ணே. நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு பண்ணும்போது ஒரு படம் நல்லா பண்ணும் இந்த டீம்னு சொல்லி கார்த்திக் வேணுகோபாலுக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் திருப்பி இந்த கம்பெனிக்கு திரும்ப செஞ்சுருக்க, அது எப்படி சொல்கிறேன்னு தெரில, அந்த நன்றியா என்ன வேணாலும் சொல்லலாம். அதுதான் இந்த தாய் கிழவி. இப்படி ஒரு கதையை அவர் கேட்ட உடனே என்கிட்ட வந்து பிரதர் ஒரு கதை இருக்குது பிரதர். அவர் கூட தான் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் அது ஏதோ ஒரு சிங்க் அவருக்கு எனக்கும். அவர் ஒரு வித்தியாசமாக பேசுவாப்பில், நான் ஒரு வித்தியாசமாக பேசுவேன், அது எங்களுக்குள்ள ஒரு சிங்க். இப்படி ஒரு கதை இருக்குது கேளுங்கன்னு சொன்னார். ஓகே சிவா, ஓகே கார்த்தி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். யார் ஹீரோ, யாரை மைண்டில் வச்சு பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு தயக்கம், எதுவுமே சொல்லாமல் பிரதர் நீங்கள் கேளுங்க பிரதர், கேட்டால் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன்னு சொல்லி சிவாவை கூட்டிகிட்டு வந்தார். சரி சிவா நான் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு சிவாட்ட நரேஷன் ஆரம்பித்து ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். செகண்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே எனக்கு இதுதான் கதை, இதை தான் படமாக பண்ணணும். இதில் வந்து இந்த கதை, இதில் யார் ஹீரோன்றது முக்கியம் இல்லை, இந்த படத்தில் நடிக்கிற அத்தனை பேருமே ஸ்டார்ஸ், அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அதனால இந்த கதையை உடனே பண்ணுறோன்னு அவர்கிட்ட சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு சிவா நம்ம பண்ணுறோம் எல்லாம் சொல்லிவிட்டு சைன்லாம் பண்ணிவிட்டு நான் கலைகிட்ட சொன்னதை தான், சிவா நம்ம இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் யாரையுமே 2 ஃபிலிம்னு சைன் பண்ணதே இல்லை, சிவாவை 2 ஃபிலிமுக்கு சைன் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க சேயோன் வந்து இப்போ தாய் கிழவி அவுட்டை பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவரோட படம் பண்ணோன்னு. இவர்கிட்ட ஃபஸ்ட் நாள் கதை கேட்ட அன்னைக்கு நான் டிசைட் பண்ணது இவரோட அடுத்த படம் நான் அதில் ஹீரோவாக நடிக்கிறேன்றது. அதை நான் வந்து சிவாட்ட ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் சொன்னேன். நான் கலைகிட்ட சொல்லிட்டேன், இப்படி ஒரு ரூரல் ஸ்கிரிப்ட் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் ஊருக்கு போன மாதிரி, எங்கள் அம்மாச்சி ஊருக்கு போன மாதிரி, பிரான்மலைக்கு போன மாதிரி ஒரு உணர்வை எனக்கு கொடுத்தாரு சிவா. இது ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும். இன்னும் அடுத்த இது இருக்குது, சேயோன் இருக்குது. அதில் நீங்கள் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க, நீங்கள் ஒரு மூட்டையே கொடுத்துருக்கீங்க, நான் விளைச்சல் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சேயோன் படம் கூட RKFIல வந்து அவர் படத்தை பார்த்துட்டு தாய் கிழவி பார்த்துட்டு கமிட் ஆன படம் இல்லை. இது நான் போயிட்டு RKFIல போயிட்டு
நான் ஒரு படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது இந்த படம் தான் முடிவு பண்ணிட்டேன். நான் நேராக அங்கே போனேன். நான் போயிட்டு நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னு சொன்னேன் மகேந்திரன் சார்கிட்ட. ஓகேன்னு அவர் கை கொடுத்துட்டாரு. அவர் சிவகுமார் தான் டேரக்டர்னு சொன்னேன். அந்த படத்தை பற்றி எல்லாருமே சொல்கிறாங்கன்னு சொல்லி நேராக கூட்டு போய் கமல் சார்கிட்ட கூட்டு போய் இதுதான் ப்ராஜெக்ட்னு கை கொடுத்து என்ன அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கதை கேட்டாங்க. கதை கேட்ட அப்புறம் தான் தாய் கிழவி படமே பார்த்தாங்க. ஸோ ஆல்ரெடி அவர் அந்த பேரை சம்பாரித்து வச்சுருந்தார் சிவகுமார். இப்போ நான் வெயிட் பண்ணுறதுல எனக்கு உங்களை பாராட்டும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிவா. ஏன்னா என் பேரும் சிவான்றதுனால என்னையே தான் சொல்கிறாங்கன்ற மாதிரி நான் ஃப்ரேம்குள்ளே எட்டி பார்த்துக்கலாம் அது. அண்ட் அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த நோக்கி வந்திருப்பீங்க. ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதும் ஒரு ரீசன். ஸோ இன்னும் நிறைய சக்ஸஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சேர்ந்தே பயணிப்போம். இந்த மேடையில் திரும்பவுமே சொல்கிறேனே, சேயோனுக்கு அடுத்த படமும் நான் சிவாவோட தான் ஒர்க் பண்ண போகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இது ரிசல்ட்டுக்காகவோ வியாபாரத்துக்காகவோ கலெக்ஷனுக்காகவோ இல்லை. அந்த ஜெனுவினிட்டிக்காக, அந்த ஜெனுவினான ஒரு மனுஷனோட ஒர்க் பண்ணோன்றது தான். அண்ட் அவர் இங்கே கொண்டு வந்த காஸ்டிங், சிங்கம்புலி அண்ணன் திரையுலகின் மூத்தவர். அவர் வந்து தூங்குறீங்களாண்ணே? இல்லைண்ணே, சரிண்ணே. சிங்கமொழி அண்ணன் பேசிகிட்டே இருந்தால் கேட்டுகிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஆள். அவர் வந்து கமல் சாருடைய ரசிகராக இந்த படத்தில் உப்பிலியான்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஆனால் தேங்க்யூண்ணே, உங்களுடைய அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம அடுத்தல சேர்ந்தும் நம்ம பண்ணி, ஏன்னா ஷூட்டிங்க்கு நடுவில் அவர் பேசுகிற அண்ணன் அதெல்லாம் வேணாண்ணே. ஷூட்டிங்க்கு நடுவில் அவர் பண்ணுற காமெடி வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி அருள்தாசண்ணே தேங்க்யூ. உங்களுடைய கமிட்மெண்ட் சப்போர்ட் பற்றி டீம் எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. தேங்க்யூ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. அண்ட் முத்துக்குமார்னா ரொம்ப நன்றி. அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டெய்லி பார்த்தீங்கன்னா யாருடைய போஸ்டர் தாய் கிழவி பற்றி ஷேர் பண்ணாலும் அது அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஏன் போஸ்டர் போட்டாங்க, என் போஸ்டர். அவர் இந்த படத்தை அப்படி வந்து ரசிக்கிறாரு, ஓன் பண்ணுறாரு. இவங்க எல்லாரும் அப்படி ஓன் பண்ணுறதுனால தான் இது இப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பாலசரவணன் ப்ரோ எப்போ ஃபோன் பண்ணாலும் என்ன பண்ணுறீங்க பாலா அப்படின்வேன். அதாவது ஃபேன்ஸோடு இருக்கேன் அப்படின்வாரு. சரி அப்படின்வேன். திரும்ப இன்னொரு நாள் ஃபோன் பண்ணால் இந்த ஃபேன்ஸ் தான் தலைவரே அப்படின்வாரு. ஏங்க அப்படி என்னங்க ஃபேன்ஸ் கூடவேவா இருக்காங்க அப்படின்னா, 2 பேர் தானே தலைவரே, நமக்கு 2 ஃபேன்ஸ் தான் கூடவே தான் இருக்காங்க அப்படின்னாரு. இப்போ ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான் தலைவரே அப்படின்னாரு அன்னைக்கு நேற்று. ஏன் உங்களை பற்றி இன்னும் தெரியலையா அவனுக்கு? இல்லை தலைவரே, அந்த 2 பேர் ஓடிட்டாங்க, அதனால புதுசாக ஒருத்தனை பிடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு எங்கள் கான்வர்சேஷன். பட் அவருடைய மதுரை ஸ்லாங் ரசிக்கலாம். இந்த படத்தில் சூப்பர் ரோல். அடுத்து உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இளவரசண்ண இல்லை, அவர் தான் ஷூட்டிங்லேருந்து சொல்லிட்டே இருப்பார், தம்பி பிரமாதமாக எடுக்கிறான் தம்பி, இந்த பையன் சூப்பர் தம்பி உங்கள் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அண்ட் நான் நிவாஸை பற்றி சொல்லியே ஆகணும். தேங்க்யூ. ஒரு கமர்ஷியலான இந்த படத்துக்கு கமர்ஷியலாக சாங் போடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சிச்சுவேஷ்னல் சாங் எல்லாமே. ஆனால் அதை ரொம்ப ட்ரெண்டியாக சூப்பராக போட்டு கொடுத்தாரு. பாட்டை டக்குன்னு போட்டுருவார். ஆனால் அதை நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சப்பா சரி, நான் சொன்னால் இன்னும் எக்ஸ்ட்ராலாம் சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். அதனால நான் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிறேன். கிரேட் ஒர்க் நிவாஸ். நெக்ஸ்ட் டைம் நம்ம சேர்ந்து பண்ணும்போது பாட்டை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துறியா? ஆனால் சுதன் படித்து சொன்னாப்புல, நீங்கள் நிவாஸ் பிரசன்னா பற்றி உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தெரியும் நிவாஸ் பிரசன்னா பற்றி சுதன்? எனக்கு தெரியும். நான் வந்து சின்ன வயசுலேருந்து அவனை பார்த்துருக்கேன். பாட்டை எப்படி கொடுக்குறாரு பாருன்ட்டு நான் வந்து பாட்டெல்லாம் கம்போஸ் ஆகிடுச்சு தெரியுமா சுதன் அப்படின்னுவேன். கம்போஸ் ஆகிடுச்சு உங்கள் கைக்கு வந்துச்சா அப்படின்னுவார். அப்படின்னு அவர் சுதனோட நான் சேலஞ்ச் பண்ணி தான் நான் நிவாஸோட ஒர்க் பண்ணேன். பட் பிஜிஎம் எக்ஸ்ட்ராடினரி நிவாஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டூனி ஜானுக்கு நம்மளுடைய ஆஃபீஸில் ஒரு ரசிகர் படையே இருக்குது. அவர் தான் நமக்கு வருத்தப்பட வாலிபர் சங்கம், மான் கராத்தே, ரஜினி முருகன், அப்புறம் டான், அப்புறம் இப்போது தாய் கிழவி, சேயோன்னு சொல்லி எங்களோட அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியாகவே இருந்திருக்கு. தேங்க்யூ இந்த படத்தில் நீங்கள் பண்ண போஸ்டர்ஸ்க்கு. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணீங்க. அது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லி. இப்படி ஒவ்வொருத்தரும் ப்ளீஸ் நீங்கள் உட்காருங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கணுன்னு இந்த படத்துக்கு நினைக்கிறாங்க. அண்ட் இப்போ எனக்கு சொல்லணும்னு தோணுது, இங்கே இருக்கிற எல்லாரும் எமோஷ்னலாக பேசும்போது இந்த தாய் கிழவி படம் ரொம்ப ரொம்ப லாபகரமான படமாக ஆல்ரெடி இருக்குது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு. ஃபஸ்ட்டு லாபம் இங்கே எல்லாரும் எமோஷ்னலாக பேசி ஒரு அன்பை பகிர்ந்துக்கிட்டாங்கல்ல, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்கல்ல, அதுதான் மிகப்பெரிய லாபம்னு நினைக்கிறேன். அந்த லாபத்தை எதிர்பார்த்து தான் நான் இந்த ப்ரொடக்ஷனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எஸ்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறது. அடுத்து உண்மையாகவே பணம் வரணும். ஏன்னா பணம் வந்ததுனா தான் இந்த மாதிரி முயற்சிகள் தொடர முடியும். ஆல்ரெடி இப்போ சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் சரி, பேஷன் ஸ்டுடியோஸ்க்கும் சரி, இந்த படம் ஏற்கனவே லாபம் ஈட்டி கொடுத்துருச்சு. இப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறது எல்லாமே மக்கள் சிரித்து ரசித்து என்ஜாய் பண்ணி பாராட்டணுன்றது மட்டும்தான். அண்ட் எங்கள் டீமை மட்டும் நான் கூப்பிட்டுக்கிறேன். நான் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 4 மாடி பில்டிங் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது,
அதில் வந்து ஒரு 40 பேர் வேலை செய்கிறாங்க, 80 பேர் வேலை செய்கிறாங்க, அப்படி இல்லை. ஒரு ஆஃபீஸ் ஒன்று வச்சுருக்கோம், அதில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, நாங்கள் எப்படி வேலை செய்கிறோம் மட்டும் பாருங்கள். கலை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க. ராகுல் வாங்க, ராகுல், கார்த்தி, திவாகர், கலை ப்ரோ நீங்களும் வந்துருங்க. இவ்வளோ தான் எங்கள் டீம், நாங்கள் தான் வேலை செஞ்சிருக்கோம். இவ்வளோ தான். அவங்கவுங்களோட ரோல் ரொம்ப கிளியர். நான் எனக்கு கதை கிரியேட்டிவ் அந்த ஏரியா ஃபுல்லாக அது நம்மளோடது. நானும் டைரக்ஷன் மட்டும்தான். எனக்கு என் படத்தில் நான் நடிக்கிற படத்தில் ஒர்க் பண்ணுறதை விட எனக்கு வந்து அந்த திருப்தியும் ஆத்ம திருப்தியும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கிறது இங்கே ப்ரொடக்ஷனில் தான். ஏன்னா நம்ம நினைக்கிற ஆசைப்படுற எல்லா விஷயங்களையும் 100% எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணிட முடியுது. அதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது இவங்க எல்லாரும் தான். ஸோ இவங்க எல்லாரும் தான் இந்த மேடையில் நிறுத்தணும்னு நான் நினச்சேன். தேங்க்யூ கலை, தேங்க்யூ ராகுல், தேங்க்யூ. இதில் இவங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நல்ல பொண்ணாக இருந்தால் யாராவது சொல்லுங்கள், ராகுலுக்கும் கார்த்திக்கும். ஐயோ மேட்ரிமோனி ஃபங்க்ஷன் ஆகிப்போச்சு. இதில் முனிஷ்காந்த் அண்ணன் கேரக்டர் அப்படி தான் இருக்குது. எப்படியாவது கல்யாணம் பண்ணி அதான் நமக்கு கல்யாணம் பட்டு ஏதாவது நடந்துருச்சு தான் நல்லா இருக்கும், ஒரு 10 பவுட் போட்டால் ஒரு பிள்ளை படிக்கிறாக்குது அப்படின்னு சொல்லி அவர் இருப்பார். அவரோட சீன்ஸ் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ராகுலும் கார்த்தியும் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ விஜய் ப்ரோ அண்ட் அஞ்சனா, தேங்க்ஸ் ஃபார் த எனர்ஜி. அண்ட் இந்த விழாவை இவ்வளோ அழகாக ஏற்பாடு பண்ண எல்லாருக்கும் நன்றி. அண்ட் பார்க்குற நீங்கள், எனக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு கனவோடு தான் ஓடிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு நல்லது பண்ணிடணும்னு. என்ன இப்போ சரவணன் பேசும்போது நிறைய எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பேசினோம். எனக்கு நடந்த அத்தனையும் சரவணன் எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் கேட்குறது அதான். நான் ஒரு ஆசையோடு வந்திருக்கேன். எனக்கு இவ்வளோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதை ஆக்கிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு பேரோ புகழோ பணமோ கடவுள் கொடுக்க தேவையில்லை. அது உனக்கு மட்டும் யூஸ் ஆகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பேருக்காவது யூஸ் ஆகணும்னு அவர் சொல்கிறாருன்றதான் நான் எவ்ரி படம் ஹிட் ஆகும்போதும் சம்பளம் வாங்கும்போதும் அதை நான் நினச்சிப்பேன். அதை முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நல்லது நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை படத்துலையும் என் இண்டஸ்ட்ரிக்கு, எனக்கு இந்த இடத்த கொடுத்த இண்டஸ்ட்ரிக்கு நான் திருப்பி ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது. ஸோ நான் இதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே யாருக்கும் போட்டியாவோ, யாரையும் தாண்டி போகவோ, யாரையும் அட்டாக் பண்ணவோ, காலி பண்ணவோ அதுக்கு நான் வரல. எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையும் வாய்ப்பையும் ஒழுங்காக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அதுக்கு விட்டுருங்க, அதை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்படியே இந்த மாதிரியே பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸோட இவங்களோடலாம் படம் பண்ணும்போது நான் நிறையா கற்றுக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் திரும்ப சொல்கிறது தான். நான் ஏன் அதை நான் ரீமேக் படம் பண்ணதில்லை இது வரைக்கும். நான் கதை கேட்டு தான் படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய படங்களோட வெற்றி தோல்வி ரெண்டுத்துக்குமே நான் ரொம்ப பொறுப்புன்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு படம் கதை கேட்குறதுக்கும் அதை சினிமாவாக மாற்றுறதுலேயே நான் ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கேன். எனக்கு நிறையா ஃப்ளாஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். அதில் இந்த ப்ரொடக்ஷனில் பண்ணுற படங்களும் எனக்கு உதவிக்கிட்டே இருக்குது. இதை நான் தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மக்கள் எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து எங்கேயோ இருந்த என்னையை கொண்டு வந்து திருச்சியிலேருந்து வந்தவனை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சிலர் மட்டும்தான் அதுக்கு ஏதாவது ஒரு தடைகள் போட்டுகிட்டே இருக்காங்க. அதை தாண்டி வரணுனால நான் அதுக்கு ரெடி. பட் அந்த தடைகளை நீக்கிட்டிங்கன்னா இன்னும் 4 சிவகுமார் முருகேசன் எங்கே இருந்தால் தேடி கண்டுபிடிச்சி நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். என்னைய நீங்கள்லாம் உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.